ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வானமேலை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறத பார்த்தோம்னா எண்ணும் எழுத்தும் ஒர்க் புக்கில் இருக்கிற ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். டேர்ம் 3 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எண்ணும் எழுத்தும் ஒர்க் புக். இதை வந்து பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா நமக்கு வந்து 8 யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் we can do it. complete the sentence with the correct word. இது வந்து சிங்குலர் ப்ளூரல் வச்சு நம்ம அந்த ஃபில்லப்ஸ் வந்து ஃபில்லப் பண்ணணும். ஆக்ஸ் ஆக்சன், மவுஸ் மைஸ், ஃப்ளவர் ஃப்ளவர்ஸ், விமன் உமன். ஆக்ஸ்னா ஒரு எருது, ஆக்சன்னா ஒன்றுக்கு மேற்பட்டது, 2 3 4 5 பல எருதுகள். மவுஸ்னா ஒரு எலி, மைஸ்னா பல எலிகள். ஃப்ளவர்னா ஒரு பூ, ஃப்ளவர்ஸ்னா பல பூக்கள். விமன் அப்படின்னா பல பெண்கள், உமன் அப்படின்னா ஒரு பெண். The farmer uses 2 oxen to plow his land. டூன்னு வந்துட்டதை வச்சே நாம் வந்து என்ன செய்யலாம், அது ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்டு தான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். The dash is eating cheese. இங்கே இருக்கிற பிக்சரை பார்த்தோன்னா ஒரு எலி தான் இருக்குது. ஸோ the answer is mouse. We can see many dash in the pot. இங்கே வந்து பார்த்தோன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மெனின்ற கீவேர்டு இருக்குது. மெனினா பல, நிறைய அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே ப்ளூரல் தான் வரும்ன்றது நமக்கு தெரிஞ்சிடுது. இங்கே பார்த்தோன்னா ஃப்ளவர்ஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து மெனி ஃப்ளவர்ஸ். ஸ்பெல்லிங் வந்து இந்த ஆப்ஷனில் பார்த்து எழுதிக்கலாம். The dash goes to office in her scooter. அவங்களோட ஸ்கூட்டரில் யார் போகிறாங்க? ஒருத்தவங்க போகிறாங்களா, நிறைய பேர் போகிறாங்களா? ஒருத்தவங்க தான் போகிறாங்க. அவங்க யார்? விமனா உமனா? உமன் அப்படின்னா ஒருத்தவங்க, விமன்னா நிறைய பேர். அப்போ ஆன்சர் வந்து உமன். ரைட் a sentence for each picture using this is a, these are. இந்த 2 சென்டென்ஸ் யூஸ் பண்ணி இங்கே ஆன்சர் எழுதணும்னு கொடுத்துருக்குறாங்க. திஸ் இஸ் எ, இது வந்து ஏன்னு வந்துட்டாலே இதன் பிறகு வர்றது சிங்குலராக வரணும். தீஸ் ஆர், ஆர்னு வந்துட்டாலே என்ன சொல்கிறது, தீஸ் ஆர் அப்படின்னா தீஸ்னா இவைகள் எல்லாம், இவைகள் எல்லாம்னு அர்த்தம். அப்போ இது ப்ளூரல். திஸ் அப்படின்னா இது, அப்போ சிங்குலர். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏன்ற வார்த்தையும் வந்துடுது. அப்போ ரெண்டுமே வந்து சிங்குலர் தான் குறிக்குது, அதாவது ஒன்றே ஒன்று. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு பையன் தான் இருக்கும். அப்போ நமக்கு எது வரும்னா திஸ் இஸ் ஏ பாய். இங்கே நிறைய பேர் இருக்காங்க. தீஸ் ஆர், ஓகே. இப்போ வந்து இங்கே பாய்னு போட்டிருக்கிறதால இங்கே பாய்ஸ்ன்னு மட்டும் போட முடியாது, ஏன்னா இங்கே கேர்ள் எல்லாமே இருக்காங்க. அப்போ நம்ம இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா, பாய் போடாமல் திஸ் இஸ் ஏ சைல்டு அப்படின்னு போட்டுக்கலாமா? சைல்டு. தீஸ் ஆர் சில்ட்ரன் அப்படின்னு என்ன செய்யலாம், போட்டுக்கலாம். சைல்டு அப்படின்றது சிங்குலர், சில்ட்ரன் அப்படின்றது ப்ளூரல். அப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னா 3 கீஸ் இருக்குது, இங்கே ஒரு கீ தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஏ கீ. இங்கே வந்து என்ன எழுதலாம், தீஸ் ஆர் கீஸ். சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட்னு இதை சொல்லுவாங்க. ப்ளூரல் சப்ஜெக்ட்னா நமக்கு வந்து இந்த எக்ஸிலரி வெர்பு வரும், சிங்குலர் சப்ஜெக்ட்னா இந்த எக்ஸிலரி வெர்பு வரும். இதுலேயே டென்ஸ் வைஸ் இந்த வெர்பு வந்து மாறும். ஆர் வந்து வேர் ஆகும், இஸ் வந்து வாஸ் ஆகும். என்ன டென்ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாம் கிராஜுவலாக நம்ம வந்து என்ன செய்யலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் எ ப்ரஷ். These are brushes. This is a cherry. ஒயில முடியும். These are cherries. அப்போ இது வந்து என்ன ஆகும்னு பார்த்தோம்னா ஒய்யை எடுத்துகிட்டு ஐஏஎஸ் போடுவோம். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா ப்ரஷ்ஷு, அதை ப்ரஷஸ் ப்ளூரலாக மாற்றுறதுக்கு இஎஸ் சேர்த்துருக்கோம். இதை மாதிரி ஒரு 7 8 கேட்டகரி இருக்குது சிங்குலர் டு ப்ளூரல். அதில் வந்து சிலது யூனிக்கானது மட்டும் இந்த யூனிட்டில் தெரிஞ்சுக்கலாம். சிலதுக்கு வெறுமனே எஸ் சேர்ப்போம், சிலதுக்கு இஎஸ் சேர்ப்போம், சிலது ஒய்யில் முடிஞ்சாலுமே வெறுமனே எஸ் சேர்ப்போம், சிலது ஒய்யில் முடிஞ்சாலுமே ஒய் எடுத்துகிட்டு ஐஏஎஸ் சேர்ப்போம். அது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. 1.3
சேஞ்ச் த அண்டர்லைன்டு வேர்ட்ஸ். அண்டர்லைன்ட் அப்படின்னா அடிக்கோடிட்ட வேர்ட்ஸ், சொற்கள், அடிக்கோடிட்ட சொற்கள். ஃப்ரம் ஒன் டு மெனி, ஒன்னிலிருந்து நிறைய. மெனி டு ஒன், நிறையிலிருந்து ஒன்று. அதாவது ஒன்றுனா சிங்குலர், மெனினா ப்ளூரல். அப்போ சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக மாற்றணும். அப்படி இல்லைனா ப்ளூரல்லேருந்து சிங்குலராக மாற்றணும். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக மாற்றணும். த மேன் டுக் த டார்ச் அண்ட் வெண்ட் இன் டு த டார்க் ரூம். மேன் அப்படின்னா ஒருத்தர், அதை வந்து என்ன செய்யணும், ப்ளூரலாக மாற்றணும், மென். அதே மாதிரி டார்ச் அப்படின்றது ஒன்றே ஒன்று, அதையும் வந்து ப்ளூரலாக மாற்றணும், டார்ச்சஸ் அப்படின்னு வரும். த மென் டுக் த டார்ச்சஸ். ரிமைனிங் எல்லாம் அப்படியே எழுதிக்க வேண்டியதான். அண்ட் வெண்ட் இன்டு த டார்க் ரூம். செகண்ட் ஒன், த சில்ட்ரன் டேஸ்டட் த பெர்ரிஸ் இன் த கார்டன். அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது சில்ட்ரன். சில்ட்ரன்னா நிறைய குழந்தைங்க. அப்போ மெனியிலேருந்து நிறைய கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஒன்றே ஒன்றுக்கு மாற்றணும். அப்போ சிங்குலர் வந்து சைல்டு. பெர்ரிஸ் அப்படின்னா நிறைய பெர்ரி பழங்கள், அதை சிங்குலராக மாற்றணும், ஒரே ஒரு பெர்ரி. ஸோ அதை நம்ம எப்படி ரீரைட் பண்ணலாம்? த சைல்டு, இப்போ இதுதான் வந்து மெனி டு ஒன், டேஸ்டட் த பெர்ரி இன் த கார்டன். அதான் அவங்க கொடுத்தாங்கல்ல, ஒன்று இருந்தால் மெனியாக மாற்றணும், மெனி இருந்தால் ஒன்றா மாற்றணும். டேவிட் சா டியர். டியர்னால் ஒரு மான் இருந்தாலும் டியர் தான், நிறைய மான்கள் இருந்தாலும் டியர் தான். சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே இது என்ன தான், சேம் தான். இதில் எதுவும் சேஞ்சஸ் வராது. அண்ட் மங்கீஸ் இன் த ஜூ. மங்கீஸ்னால் குரங்குகள், அதை ஒன்றே ஒன்று மாற்றணும்னா மங்கி அப்படின்னு மாற்றுவோம். ஸோ டேவிட் சா டியர் அண்ட் மங்கி இன் த ஜூ. த டீச்சர்ஸ் அரேஞ்ச் த பெஞ்சஸ் இன் த கிளாஸ் ரூம். ரெண்டுமே ப்ளூரல் ஃபார்ம் தான். டீச்சர்ஸ் அப்படின்றது டீச்சர் அப்படின்னு மாறும், பெஞ்சஸ் அப்படின்றது பெஞ்ச் அப்படின்னு மாறும். த டீச்சர் அரேஞ்ச்ட் த பெஞ்ச் இன் த கிளாஸ் ரூம். The girl used 3 brushes to complete her paintings. Brushes அப்படின்றதும் ப்ளூரல் தான், அது ப்ரஷ் அப்படின்னு மாறும். எப்போ ப்ரஷ்ன்னு மாறும்? 3 ப்ரஷ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, 3 ப்ரஷ்ஷுகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா? அப்போ அது ப்ரஷ் அப்படின்னா ஒரு ப்ரஷ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யூஸ்டு 1 ப்ரஷ் அப்படின்னு வந்துடணும் ஆட்டோமேட்டிக்காக. ஒன்றுன்னும் போது தான் அது ப்ரஷ்ஷு, 3ன்னும் போது ப்ரஷஸ் அப்படின்னு மாறிடும். ஸோ 1 ப்ரஷ் டு கம்ப்ளீட் ஹர் பெயிண்டிங். பெயிண்டிங்ஸ் இதுவும் வந்து அதோட சிங்குலர் வந்து பெயிண்டிங் அப்படின்னு மாறும். பெயிண்டிங்ஸ் அப்படின்னா நிறைய செஞ்சு வச்சுருக்கிறது, பெயிண்டிங் அப்படின்னா ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறது. அந்த பெயிண்டிங்ன்றது நிறைய வேரியேஷனில் வரும், கவுண்டபிள் அன்கவுண்டபிள்லாம் வரும், அது ஹையர் கிளாஸஸில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பெயிண்டிங்ஸ் அப்படின்றது பெயிண்டிங் அப்படின்னு மாறும். த கேர்ள் யூஸ்ட் 1 brush டு கம்ப்ளீட் ஹர் பெயிண்டிங். இதில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 சிங்குலர் ப்ளூரல் தெரிஞ்சுக்கிட்டோம். 1.4, சூஸ் அண்ட் கம்ப்ளீட் த பேசேஜ் வித் த கரெக்ட் வேர்ட்ஸ். ப்ராக்கெட்லேயே ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆன்சரில் 2ல் எது கரெக்டானதுன்னு நீங்கள் சூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கீவேர்ட்ஸும் இங்கேயே இருக்கும். லெட்ஸ் டூ. ராணி வென்ட் டு த ஜூ ஆன் அ சண்டே. தேர் ஷீ சா ஏ டால் ஜிராஃப்ஸ். 2ல் இது வரும், இங்கே ஏ வந்துடுச்சு, அதனால் அது சிங்குலர் தான், அப்போ ஜிராஃப் தான் வரும். நியர் எ ட்ரீ. தேர் வேர் மெனி அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ளூரல் தான். மெனி மங்கீஸ் ஆல்சோ. தேர் வேர் ஈட்டிங் ஏ அப்படின்னா பஞ்ச், கொத்து, பஞ்ச் ஆஃப் பனானாஸ். ஏன்னா இங்கே ஏ வந்துடுச்சு, அப்போ ஒன்றுன்னு அர்த்தம். 2 டேஷ், 2ன்னு வந்துட்டாலே அது ப்ளூரல் தான். 2 foxes were locked in 2 separate cages. She saw many snakes in glass cages. She also heard the cry of many different birds. So she also heard the cries
cries of many different birds. She returned home in a bus. இங்கே ஏ வந்துடுச்சு, அப்போ அது பஸ். She asked her mom, why were thoseனாலே அங்கே நிறைய அர்த்தம், those animals and birds not living in their homes. கொஞ்சம் இது டீப்பாக திங்க் பண்ணுற மாதிரி சிலதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ க்ரைஸ்லாம் பார்த்தோம்னா நவுனாகவும் வரும், வெர்பாகவும் வரும், அப்ஜெக்டிவாகவும் வரும். ஸோ அங்கே சில ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து த க்ரைஸ் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ், நிறைய பறவைகளோட அழுகை சத்தங்கள் அப்படின்ற மீனிங்கில் நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆன்சர்ஸ் எழுதலாம். மெனி ஸ்னேக்ஸ். She also heard the cries of many different birds. She returned home in a bus. She asked her mom, why were those animals and birds not living in their homes? Choose the correct word and complete the sentence. இங்கே வந்து 2 ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க ப்ராக்கெட்குள்ளே. அதில் எது கரெக்டாக வரும்ன்ட்டு நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். இது வந்து ஹோமோஃபோன்ஸ், சேம் ப்ரொனவுன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங். மை டீம் ஒன் த கேம், இது வந்து நம்பர் 1. இது வந்து வின் 1 வின்னிங், வெர்பு வெற்றி பெறுதல். நாங்கள் வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ இதுதான் வந்து ஆன்சர் 1. ஐ கேன் ஹியர் த டாக் பார்க்கிங். ஐ கேன் ஹியர் அப்படின்னா கேட்குறது. ஐ கேன் ஹியர் த டாக் பார்க்கிங். A dash is sitting on the flower. B இதான் வரும். B. Look at the picture and write the words. Tree house. Seahorse, compound word எல்லாமே. Tree house, seahorse, pancake, cupboard, watchman. இது எல்லாமே நம்ம 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே காம்பவுண்ட் வேர்ட்ஸ்லாம் செஞ்சுட்ருக்கோம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி இது. எல்லாமே 3 letters, 4 letters, 5 letters தான் சிம்பிளான வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் போகலாம். சூஸ் அண்ட் ரைட் த கம்ப்ளீட் சென்டென்ஸ். கீழே வந்து 2 ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணிவிட்டு அதோட மீனிங் டிஃபர் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக எழுதணும். ப்ளூ நீல கலர், ப்ளூ ஊதினான் அப்படின்னு அர்த்தம். கோகுல் டேஷ் த டேஷ் பலூன் அண்ட் பிளேட் வித் இட். கோகுல் ஊதினான் த ப்ளூ பலூன், அந்த நீல கலர் பலூனை அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் மீனிங் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு சூப்பராக இருக்கும் ஆன்சர் எழுத. யூ ஷுட் டேஷ் த ஆன்சர் இன் த டேஷ் சைட் ஆஃப் த பாக்ஸ். ரைட் சரியான, ரைட் எழுதுறது. யூ ஷுட் ரைட், நீ வந்து எழுதணும். த ஆன்சர் விடையை எழுதணும் இன் த ரைட் சைட் ஆஃப் த பாக்ஸ். அதாவது வலது பக்கம் இடது பக்கம் சொல்லுவோம்ல, அந்த மீனிங்கில் வருது. இங்கே பாக்ஸுக்கு வலது பக்கம் எழுதணும், அதான் ரைட் சைட் ஆஃப் த பாக்ஸ். we went to dash the ships in the dash. நாம் எங்கே போகிறோம்? சீக்கு போகிறோம். we went to see the ships, கப்பல்களை பார்க்க போகிறோம். in the sea, கடலில் இருக்கிற கப்பல்களை பார்க்க போகிறோம். we went to see the ships in the sea. the dash has soft dash hair, தலைமுடி, hair முயல். முயலுக்கு வந்து சாஃப்டான முடி இருக்குன்னு அர்த்தம். The hair, முயல், has soft hair. The boy did dash loosen the dash. The boy did not loosen the knot. முடிச்சு வந்து அவன் லூசன் பண்ணலை அப்படின்ற மீனிங்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஹோமோஃபோன்ஸ் தான். ப்ளூ ரைட், சி ஹேர், நாட். Choose the correct word and complete the compound word. Vetri has a gold dash in his fish bowl. Fish bowl வச்சிருக்கிறான், அதில் ஒரு மீன் இருக்குது, அது வந்து கோல்டு ஃபிஷ். கோல்டு ஃபிஷ். நரேஷ் லைக்ஸ் டு ரீட் டேஷ் புக்ஸ் அட் நைட். நைட்டில் வந்து அவனுக்கு புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். என்ன புக்குனா ஸ்டோரி புக்ஸ்.
Manu arranged all his things in the cupboard. Siva likes watermelon juice. Watermelon. What is wrong in the sentence? இந்த சென்டென்ஸில் என்ன தப்பு? ஐடென்டிஃபை, அதை கண்டுபிடிச்சி அண்ட் ரீரைட், மீண்டும் எழுது த சென்டென்ஸ் கரெக்ட்லி. இந்த சென்டென்ஸில் என்ன மிஸ்டேக்கோ அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணி மீண்டும் சரியாக எழுதணும். தே ஹாவ் பிளான்ட் டு மீட் தயர் ஃப்ரெண்ட்ஸ் இன் த பார்க். இந்த மீட் வந்து என்ன தெரியுமா? இறைச்சி, கறி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. இந்த மீட் இங்கே வரக்கூடாது, அதுக்கு பதிலாக என்ன வரணும்? MEET, மீட், சந்திக்கிறது, அது வரணும். ஸோ எல்லாமே நாம் காப்பி பண்ணணும். இந்த மீட் வரும்போது இதை எடுத்துகிட்டு இதை எழுதணும். அதான் ரீரைட் பண்ணுறது. ஜேம்ஸ் கிஃப்டட் அ நியூ கார் டு ஹிஸ் ஆண்ட். ஆண்ட்னா எறும்பு, இங்கே வர வேண்டியது AUNT, ஆண்ட்னா அத்தை, பெரியமா, சித்தி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அட் நைட் we can see the moon and stars in the sky. நம்ம ஸ்கையில் வந்து வானத்தில் வந்து எப்போ நிலா நட்சத்திரங்கள்லாம் பார்ப்போம் நைட் டைமு. பட் இது கிடையாது, இந்த நைட் கிடையாது. NIGHT, இரவு நேரம். இது வந்து செஸ் விளையாட்டில் வர குதிரை காயின் வரும்ல, அதான் வந்து இந்த நைட். கவின் ஹேஸ் அ நியூ ப்ளூ ஷர்ட். இந்த ப்ளூ வராது, இப்போ தான் ஜஸ்ட்னா வந்து ஆக்டிவிட்டி பார்த்தோம், ப்ளூ கலர். பானு ஸ்ட்ரிங்ஸ் த ஃப்ளவர்ஸ் எவ்ரி டே. ஸ்ட்ரிங்ஸ்னால் பூ கட்டுறது, ஃப்ளார்ஸ்னால் இந்த ஃப்ளார்ஸ் வராது, அது மாவு. ஃப்ளார்ஸ் பூக்கள், இந்த ஃப்ளார்ஸ் தான் வரும். ஸோ இதை பிறகு ஒன்று மட்டும் நான் ரீரைட் பண்ணி காமிக்கிறேன். தே ஹாவ் பிளான்ட், 2 வரைக்கும் எழுதிட்டோம். இந்த மீட் வரக்கூடாது, அதுக்கு பதிலாக இதான் ரைட் ஆன்சர், மீட். மீதி எல்லாம் அப்படியே வரணும். தேயர் ஃப்ரெண்ட்ஸ் இன் த பார்க். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும்? ஓனாகவே எழுதிடணும். டேக் ஒன் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ஆன்சர். இது எல்லாமே செல்ஃபாக காப்பி பண்ணுறது தான். 1.10 மேக் எ காம்பவுண்ட் வேர்ட் யூஸிங் க்ளூஸ் அண்ட் ரைட் அ சென்டென்ஸ் யூஸிங் த வேர்டு. காம்பவுண்ட் வேர்டு எழுதணும், அவங்களே க்ளூ கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா வாட்டர்மெலான் எழுதலாம். அந்த மாதிரி எழுதிட்டு என்ன செய்யணும்? ரைட் எ சென்டென்ஸ் யூஸிங் த வேர்டு. அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம வந்து சென்டென்ஸ் எழுதணும். இது வந்து தமிழில் நம்ம ஆக்டிவிட்டி செஞ்சுருக்கோம். சொற்றொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சுருக்கோம். அதே தான் இது. பிஃபோர் தட் நம்ம வந்து காம்பவுண்ட் வேர்ட் வந்து மேக் பண்ணுறோம். மில்க் ஷேக், அதை எழுதிடலாம் ஃபஸ்ட்டு. மில்க் ஷேக், எங்கே ஸ்பெல்லிங் இருக்குன்னு முடிக்கக்கூடாது. மில்க் இங்கே இருக்குது, ஷேக் இங்கே இருக்குது, ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா மில்க் ஷேக். சிம்பிள் சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஐ லைக் மில்க் ஷேக் போதும். நெக்ஸ்ட் ஒன் வாட்டர்மெலான். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. watermelon. I drink watermelon juice. அப்படி இல்லைனா I ate watermelon அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஒன் வந்து என்ன இருக்குது? கபோர்ட். I arrange my books in my cupboard. அப்படி இல்லைனா the cupboard size is very small, the cupboard is very big, அப்படி கூட போட்டுக்கலாம். fill in the blanks. Joseph went dash watch a movie with his dash friends. The ticket price was dash high. செம இன்ட்ரெஸ்டிங் ஆனது. 2 Joseph went to preposition to watch a movie with his 2 friends. அவனோட 2 நண்பர்களோட போகிறாங்க. The ticket price was too high. டிக்கெட் விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. He said dash to his children and went to the market dash bus to dash some fruits and snacks. இந்த சென்டென்ஸை ஓரளவு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே இந்த ஆன்சர் வந்து என்ன செய்யலாம்? கரெக்டாக நம்ம வந்து எழுதலாம்.
பை எல்லாமே சேம் ப்ரொனவுன்சியேஷன் தான். ஹீ செட் பை, நம்ம வந்து பசங்களுக்கு என்ன சொல்கிறோம், பாய் சொல்கிறோம். அதான் அவன் வந்து குழந்தைங்களுக்கு பாய் சொல்கிறான். அண்ட் வென் டு த மார்க்கெட் பை பஸ், பஸ்ஸில் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. டு பை எதுக்கு போகிறாங்க, சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், பழங்களும் நொறுக்கு தீனிகளும் வாங்குறதுக்காக போகிறாங்க. Preetha bought dash color pencils dash her brother. Preetha bought 4 color pencils for her brother. அவளுடைய பிரதருக்காக. Meena went the bus stop with her dash friends but they were dash late and they missed the bus. 2 same தான். Meena went to the bus stop with her 2 friends but they were too late. ரொம்ப லேட்டாக வந்துட்டாங்க. So they missed the bus. சூப்பரான ஆக்டிவிட்டி இது. 1.12 match the words and complete the passage. இதை மேட்ச் பண்ணிவிட்டு இந்த பேசேஜ் வந்து கிளியர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நமக்கு ஓரளவு தெரியும். ஸ்கூல், லஞ்ச், மூன், கேரம், ஹோம், பென்சில், பாக்ஸ், லைட், பேக், போர்ட், பெல், ஒர்க். ராதா ஹர்ட் த டேஷ் ரிங்கிங். என்ன ரிங் ஆகும், ஸ்கூல் பெல். அப்போ ஸ்கூல்லேருந்து பெல்லை மேட்ச் பண்ணிக்கிறோம். ஸ்கூல் பெல் ரிங்கிங். ஷி டுக் ஹர் டேஷ் அண்ட் த டேஷ். என்னென்ன எடுத்துகிட்டு போவாங்க, லஞ்ச் பேக் அண்ட் பென்சில் பாக்ஸ் அப்படி வச்சுக்கலாமா. ஷி லெஃப்ட் த கிளாஸ் ரூம் வித் ஹர் ஃப்ரெண்ட். அட் ஹோம் ஷி பிஹேன் டு ரைட் ஹர் ஹோம் ஒர்க். ஹோம் ஒர்க் இங்கே வரும். தென் ஷி பிளேட் கேரம் போர்ட் வித் ஹர் பிரதர். கேரம் போர்ட் with her brother. Next she had her dinner under the moonlight. நிலா வெளிச்சத்தில் சாப்பிட்றாங்க. under the moonlight with her family at 9 PM and went to bed at 9:30 PM. ஓகே, இப்போ இங்கே நம்ம என்னென்ன ஜாயின் பண்ணாமல் இருக்கோம்னா, லஞ்சு பாக்ஸு, பென்சில் பேக். அப்போது லஞ்ச் பேக், பென்சில் பாக்ஸ். ஓகேவா. ஸோ ஷீ டுக் ஹர் லஞ்ச் பேக் அண்ட் த பென்சில் பாக்ஸ். அவ்வளோதான் ஆன்சர். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட். ஒரு பையன் வந்து செடிகளுக்கு தண்ணி விட்டுட்டுருக்கான். வாட்டர்ட், பிளக்டு, கட். இந்த மீனிங் தெரிஞ்சாலே இந்த பிக்சரை பார்த்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக எழுதிடலாம். செடிகளுக்கு வாட்டர் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து வாட்டர்டு. செகண்ட் ஒன், இங்கே வந்து ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. த டாக்டர் டேஷ் த மெடிக்கல் கேம்ப் இன் த வில்லேஜ் ஆர்கனைஸ்டு. இங்கே வந்து கேரட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வேணி லைக்ஸ் டு ஈட் டேஷ் ஃபுட். ஹெல்த்தியா, ஜங்கா, டாக்ஸிக்கா. ஹெல்தி. Choose and shade the correct picture for the sentences. Shyam planted a seed in the garden. After a week, he saw the seedling grow out of the seed. கார்டனில் தான் அவங்க வந்து ஷியாம்ன்றது ஒரு பையன், அதை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிடுறோம். அப்போ இது கிடையாது. பிளான்டட் எ சீட் இன் த கார்டன். கார்டனுங்க ஒரு வார்த்தை வந்துடுது, பட் இவர் வந்து உள்ள வீட்டிலே வைக்கிறாரு. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி திஸ் ஒன்லி. வந்து ஷேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. Mani went to his grandpa's farm. He saw different birds and animals in the farm. He enjoyed feeding them. Okay. இப்போ மணி went to his grand's farm. அதாவது தாத்தாவோட பண்ணை தோட்டத்துக்கு மணி போகிறாரு. அப்போ இது வராது. He saw different birds and animals. அப்போ பறவைகளும் விலங்குகளும் இங்கே தான் இருக்குது. இதுதான் வரும். அது மட்டும் இல்லாமல் he enjoyed feeding them. அவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. இதுதான் கரெக்டு. எது தவறான ஆன்சர்னு கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம ஈஸியானதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ரஹீம் இஸ் அன் ஹானஸ்ட் அண்ட் அ நோபல் மேன். ரஹீம்னா ஒரு பையனை பற்றி சொல்கிறாங்க. இங்கே பாப்பா இருக்குது, அப்போ இது வராது. அடுத்து இங்கேயும் பையன்தான், இங்கே ஓரளவு இங்கே பையனே இல்லை, ஆனால் பார்ப்போம். ரஹீம் இஸ் அன் ஹானஸ்ட் அண்ட் நோபல் மேன். ரொம்ப வந்து இதமான பையன், நேர்மையான பையன். நோபல் மேனுன்னு சொல்லிட்டாங்க. மேன்னாலே ஒரு நல்ல ஒரு மனிதன். பையனாக வரமாட்டான். அப்போ இந்த பிக்சர் வராது. ஸோ அப்போ இதுதான் வந்து ரைட் ஆன்சர். அவர் என்ன பண்ணுறாரு, ஹி ஹெல்ப்டு த புவர் இன் த வில்லேஜ். கிராமத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு உதவி செய்கிறார். அப்போ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். வீடியோ கொஞ்சம் லெங்க்த்து தான். இந்த யூனிட் ஃபுல்லாகவே நம்ம என்ன செஞ்சிடலாம், கவர் பண்ணிடலாம். ரீரைட் த சென்டென்ஸ் யூஸிங் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த
அண்டர்லைன்டு வேர்டு. அண்டர்லைன்டு பண்ணியிருக்கிற வேர்டோட கரெக்டான மீனிங்கை கண்டுபிடிச்சி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் நாம் என்ன செய்யணும், ரீரைட் பண்ணணும். த டீச்சர் அரேஞ்ச் த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட் ஆன் சாட்டர்டே. அரேஞ்சு அப்படின்னா ஆர்கனைஸ்டுன்னு அர்த்தம். அரேஞ்சு எடுத்துகிட்டு ஆர்கனைஸ்டுன்னு இங்கே போட்டு எழுதணும். புரியும்னு நினைக்கிறேன். அருண் இஸ் ட்ரூத்ஃபுல். ட்ரூத்ஃபுல் அப்படின்னா ஹானஸ்ட்டாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ட்ரூத்ஃபுல் எடுத்துகிட்டு என்ன போடணும், ஹானஸ்ட்னு போடணும். ரேணு went to an exhibition and enjoyed various types of rides happily. various அப்படின்னா டிஃப்ரெண்ட். இப்போ ரீரைட் பண்ணும்பொழுது வேரியஸ்க்கு பதிலாக என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் போடணும். ரிமைனிங் எல்லாமே எழுதியிருக்கணும். நிலவன் இஸ் அ ஸ்ட்ராங் பாய். ஸ்ட்ராங்னா ஹெல்தி. ஸ்ட்ராங் எடுத்துகிட்டு என்ன போடணும், ஹெல்தின்னு போடணும். இதெல்லாம் நீங்களே எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். Read the passage and answer the questions. இதை நான் ரீட் அவுட் பண்ணி காமிக்கிறேன். நவீன் இஸ் அ ஸ்மால் பாய். ஒன் டே he went to meet his grandparents. They were farmers for a long time. They took him to the farm. His grandmother sowed some seeds in the farm. His grandfather watered and added some manure to the seeds. Every evening he visited the farm and watered the seeds. Naveen eagerly waited to see the new seedlings grow from the seeds. After a week, he was surprised and happy to see the seedlings. Why did Naveen's grandmother sow the seeds? She wanted to grow crops. She wanted to save the seeds. She wanted to learn farming. She wanted to grow crops. What did Naveen's grandfather do for the seeds? நவீனோட தாத்தா விதைகளுக்கு என்ன செஞ்சார், உரம் போட்டார். தண்ணி விட்டார், அப்புறம் உரம் போட்டார். Why was நவீன் சர்ப்ரைஸ்ட்? ஏன் அவன் வந்து சர்ப்ரைஸ் ஆனான் அப்படின்னா, விதையிலிருந்து முளை குருத்துகள் வந்து இருந்ததை பார்த்துட்டு தான் அவன் வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டான். விச் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த ஃபார்மிங் கிவன் இன் த பேசேஜ்? டிக்கெட். முதல்ல விதை விதைக்கிறாங்க, அப்புறம் தண்ணி விடுறாங்க, அப்புறம் உரம் போடுறாங்க, அப்புறம் விதைகள் முளைச்சி வருது. இதுதான் கரெக்டு. டிக் த ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் த பேசேஜ். பேசேஜுக்கு சூட்டபிள் இல்லாத ஒரு விஷயம் வந்து பில்டிங் ஏ ஹவுஸ். இங்கே வந்து அதை பற்றி நம்ம படிக்கவே இல்லை. ஸோ அதுதான் தவறு. லிசன் டு த ஸ்டோரி அண்ட் ரீட் இட். த 7 seeds அப்படின்ற ஸ்டோரியை வந்து இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல்லாகவே ரீடிங் காம்பிடென்சி தான். இது ரொம்ப டைம் எடுத்துக்கும் படிக்கிறதுக்கு. மோஸ்ட்லி எல்லாமே 4 letter 3 letter வேர்ட்ஸ் தான் இது ஃபுல்லாகவே இருக்குது. யாருக்காவது இதை படித்து காட்டணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், படித்து காமிக்கிறேன். இல்லைனா நீங்களே செல்ஃபாக கூட என்ன செய்யலாம், ட்ரை பண்ணலாம். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். Farmers add dash to the soil, manure. The wealthy man chooses Varun as his heir. Heir அப்படின்னா வாரிசுன்னு சொல்லுவாங்கல்ல. பணக்கார மனிதன் வந்து வருணை வந்து வாரிசாக தத்தெடுத்துக்கிட்டாரு. ஈட்டிங் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கிவ்ஸ் அஸ் அ டேஷ் லைஃப், ஹெல்தி லைஃப். சலீம் ஈட்ஸ் அ டேஷ் எக் எவ்ரி மார்னிங் ஃபார் ஹிஸ் பிரேக்ஃபாஸ்ட். என்ன எக், பாயில்டா, ஸ்பாயில்டா, டேமேஜ்டா? பாயில்டு. மேட்ச் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணணுன்னா நம்ம என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து அவங்க பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு பையன் வந்து அந்த செடி முளைச்சி வரதை பார்க்குறாங்க. இங்கே ஒரு பாப்பா பெட்டு கூட இருக்காங்க. இங்கே ஒருத்தவங்க மியூசிக்கில் பாடுறாங்க. இங்கே வந்து ஃப்ளவர்ஸாக ஒரு பாப்பா வந்து பார்த்துட்ருக்காங்க. இதான் 4 படம் இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி இங்கே சென்டென்சஸ் இருக்குது, அதை மேட்ச் பண்ணணும். மணி வாஸ் எக்ஸைட்டட் டு see த சீட்லிங் இன் த பாட். இது எங்கே வரும்னா எங்கே வரும், நம்பர் 1 போட்டுக்கலாம். ஃபஸ்ட் பிக்சர் எழுதும்போது மணி வாஸ் எக்ஸைட்டட் டு see the seedlings in the pot அப்படி எழுதினோம் அழகாக இந்த கோட்டில். நெக்ஸ்ட், வாணி அடாப்டட் எ ஸ்ட்ரே டாக் as her pet. இது அப்படியே இந்த செகண்ட் பிக்சர் கிட்ட வந்துடும். தேர்ட் ஒன், த டீச்சர்ஸ் ஆர்கனைஸ்டு த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இன் த ஸ்கூல். அது வந்து இங்கே வந்துடும். ஃபோர்த் ஒன், லில்லி வாட்டர்ட் த பிளான்ஸ் ஆன் த ரோட் சைட். ரோட்டோரமாக இருக்கிற செடிகளுக்கு லில்லி வந்து தண்ணி விடுறாங்க. அது இங்கே வந்துடும். ஓகேவா? சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டோரி ஃப்ரம் 1 to 6. இந்த 7 seeds ஸ்டோரி இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நம்ம ஆர்டர் படி 1 2 3 4 நம்பர் போடணும்.
ஒன்ஸ் தேர் வாஸ் கைண்ட் அண்ட் வைஸ் கிங் அப்படின்றது ஃபஸ்ட்டு வரும். த கிங் ஆர்கனைஸ்ட் ஏ காம்படிஷன் செகண்ட் வரும். த கிங் கேவ் 7 seeds ஃபார் ஈச் சைல்டு தேர்ட் வரும். ஈச் சைல்டு. They would nurture the seed for 6 weeks. After 6 weeks, all the children came to the king. The king selected Annie as a hire as a gift for her honesty. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு அரசர் இருந்தார். அவர் ஒரு காம்படிஷன் ஏற்பாடு பண்ணுறாரு. அதில் கலந்துக்கிட்ட குழந்தைங்களுக்கு 7 விதைகள் தராரு. அவங்க அந்த விதைகள் வந்து வளர்த்து எடுத்துகிட்டு வரணும். 6 வாரங்கள் சென்று 6 வாரங்களுக்கு பிறகு எல்லாரும் அரசரை பார்க்க வராங்க. அதில் நேர்மையாக இருந்த அணின்ற பாப்பாவை அரசர் அவரோட வாரிசாக என்ன செஞ்சுக்கிறாரு, தத்தெடுத்துக்கிறார். ஃப்ரேம் a sentence for each word on your own. seed. I sow a seed. நான் ஒரு விதை விதைத்தேன். adopt. the king adoptனா தத்தெடுக்கிறது. the king adopted Annie. ஸ்டோரியில் வந்ததை நம்ம எழுதிப்போம். healthy. I am a healthy girl. healthy boy அப்படி போட்டுக்கலாம். டிஃப்ரெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். என்ன எல்லாத்துலேயும் ஐ போடுறேன்னு பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு நம்மளை வச்சு நம்ம ஒரு வாக்கியம் வந்து ஃப்ரேம் பண்ண கற்றுக்கணும். மை டீச்சர் கண்டக்ட் different games. Take the correct sentence for the picture. Picture பார்த்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. பல்லவி ஹெல்ப்ஸ் ஹர் மதர் டு வாட்டர் த பிளான்ஸ். பல்லவி ஹெல்ப்ஸ் ஹர் மதர் டு குக் ஃபுட். வாட்டர் த பிளான்ஸ் தான் கரெக்டு. பிக்சரை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிடணும். சுதா ஷேர்ஸ் ஹர் ஸ்நாக்ஸ் வித் ஹர் ஃப்ரெண்ட். சுதா ஈட் ஹர் ஸ்நாக்ஸ் பை ஹர் செல்ஃப். சுதா வந்து அவங்களே சாப்பிட்றாங்க. அவங்களே சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது. ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறாங்க இந்த கையால். ஸோ ஷேரிங்கே வச்சுப்போம். த கேர்ள் ஹேஸ் எ பெட் டாக். ஷி ட்ரீட்ஸ் இட் கைண்ட்லி. த கேர்ள் ஹேஸ் அ பெட் கேட். ஷி ட்ரீட்ஸ் இட் க்ரூயலி. இங்கே இருக்கிறது வந்து டாக். ஃபஸ்ட் ஒன் தான் கரெக்ட். How will you respond to the given situations? Trick the correct option. நமக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறாங்க. On the way to your school, you see a hungry old man. He asks for food. What will you do? நீ ஸ்கூலுக்கு போகிற வழியில் ரொம்ப பசிக்கிற ஏழை மனிதன் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சாப்பாடு கேட்குறாரு. நீ என்ன செய்வேன்? ஐ வில் ஷேர் மை ஃபுட் வித் ஹிம். நாம் வந்து அவர் கண்டிப்பாக உதவி செய்வோன்னு தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. சில பேர் வந்து ஐ வில் நாட் ஹெல்ப் ஹிம்னு கூட சொல்லுவோம். ஏன்னா நாம தான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம்ல, அப்படி கூட நம்ம வந்து சொல்லலாம். போத் ஆன்சர் கரெக்டு தான். நம்மளோட மனநிலை பொறுத்து தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறோம். ஆனாலும் நல்ல பண்புகளை கற்றுக்கணும் அப்படின்றதுல ஐ வில் ஷேர் மை ஃபுட் வித் ஹிம் அப்படின்றத கொடுக்கணும். யுவர் ஃப்ரெண்ட் ட்ராப்டு ஹிஸ் திங்ஸ் இன் த கிளாஸ் ரூம். வாட் வில் யூ டூ? உன்னோட ஃப்ரெண்டு வந்து கிளாஸ்லேயே அவனோட திங்ஸ்லாம் போட்டு போயிட்டான். நீ என்ன செய்வேன்? ஐ வில் ஹெல்ப் ஹிம் டு டேக் ஹிஸ் திங்ஸ். ஐ வில் மூவ் ஃப்ரம் தட் பிளேஸ். நீ அங்கேருந்து போயிடுவியா, இல்லை அவனுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பியா? நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஹெல்பிங் மென்டாலிட்டி. இங்கே வந்து ஷேரிங், இங்கே வந்து ஹெல்பிங். யுவர் ஃபாதர் இஸ் கட்டிங் எ ட்ரீ இன் யுவர் ஹவுஸ். வாட் வில் யூ டூ? உங்கள் அப்பா வந்து ஒரு மரத்தை வெட்டுறாரு. நம்ம போய் என்ன சொல்லுவோம்? மரத்தை வெட்டாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஐ வில் ஆஸ்க் ஹிம் நாட் டு கட். யுவர் சிஸ்டர் டிட் நாட் க்ளோஸ் த டேப் இன் த பாத்ரூம். வாட் வில் யூ டூ? ஐ வில் க்ளோஸ் த டேப். பைப்பை சரியாக மூடிட்டு போகல, அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம போய் டைட்டாக மூடுவோம். How will you respond to the given situations? Write it. இதுக்கு முன்னாடி டிக் பண்ணணும் இந்த சுச்சுவேஷனுக்கு. இப்போ வந்து என்ன செய்யணும்? எழுதணும். Kavin helps his mother to dry the washed clothes. How do you help your mother in washing clothes? கவின் வந்து அவங்க அம்மா துவைச்ச ட்ரெஸ் எல்லாம் காய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நீங்கள் எப்படி உங்கள் அம்மாவுக்கு துணி துவைக்கும் போது, துணி வாஷ் பண்ணும்பொழுது எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. நாமளே வந்து ட்ரெஸ் காய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஐ வில் ஹெல்ப் டு ட்ரை த கிளாத்ஸ். அதே மாதிரி பல்லவின்ற பாப்பா வயசானவங்களுக்கு ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ நாமளும் என்ன செய்வோம்? ஐ வில் ஹெல்ப் டு கிராஸ் த ரோட். அண்ட் ரஹீம் என்றவன் ஸ்ட்ரீட் டாக்கு வந்து சாப்பாடு போடுறான். ஹவ் வில் யூ ஹெல்ப் ஸ்ட்ரீட் அனிமல்ஸ் அப்படின்னா ஐ வில் ஃபீட் தம். ஸோ எல்லாமே நம்ம அதுலேருந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக தோணுனாலுமே நீங்கள் வந்து அதுக்கு இங்கிலீஷில் வேர்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதிக்கலாம். லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். படத்தை பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணணும். வாட் இஸ் த பாய் டூயிங்? த பாய் இஸ் ஹெல்பிங். உதவி செஞ்சிட்ருக்கான். ஹவ் வில் த ஓல்டு லேடி ஃபீல் அட் த ஹெல்ப் ஆஃப் த பாய்? ஷீ வில் ஃபீல் வெரி தேங்க்ஃபுல். அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி உணர்வாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஷீ வில் ஃபீல் ஹாப்பி.
whom do you like to help like this boy? இந்த பையனை மாதிரி யாரெல்லாம் உதவி செய்ய விரும்புகிறீங்க, யாருக்கு உதவி செய்ய விரும்புகிறீங்கன்னு கேட்குறாங்க. இது எல்லாமே கிரேட் லெவல் ஆக்டிவிட்டி தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி என்ன செய்யலாம் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பையன் என்ன செய்கிறான், ஹெல்ப் பண்ணுறான். அப்போ அந்த பாட்டி எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நீ இந்த மாதிரி யாருக்கு ஹெல்ப் பண்ண விரும்புகிறான்னு கேட்குறாங்க. ஐ லைக் டு ஹெல்ப் டு மை கிராண்ட்பா இல்லை கிராண்ட்மா அப்படி போட்டுக்கலாம். செகண்ட், வாட் ஆர் த சில்ட்ரன் டூயிங்? இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் தான் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், ப்ரௌடாக இருக்கும். ப்ரௌடும் நீங்கள் போட்டுக்கலாம், பெருமையாக இருக்கும். நீ எப்படி வீட்டில் ஹெல்ப் பண்ணுவேன்னா ஐ க்ளீன் மை ஹோம் அப்படின்னு என்ன செய்யலாம் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பேஜ் நம்பர் 10 தான் இந்த 7 seeds ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக படிச்சுட்டு அவங்க வந்து ஒரு சென்டென்சஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் ப்ரௌன் கலரில் இருக்கிற வேர்டு இந்த ஸ்டோரியில் எங்கே வருதோ அந்த சென்டென்ஸை எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவு நான் சர்ச் பண்ணி எழுதியிருக்கிறேன். ஆனால் இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் செல்ஃபாக செஞ்சீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பாயில்டு எக்ஸ் ஆர் குட் ஃபார் ஹெல்த்னு அவங்க கொடுத்துட்டு பாயில்டு ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ இந்த வேர்டு வந்து இந்த ஸ்டோரியில் எங்கே வருது அப்படின்னு கண்டுபிடிக்கும்பொழுது இவர் கிங்கு சொல்கிறாரு ஐ கேவ் பாயில்டு சீட்ஸ் டு க்ரோன்னு. அப்போ இங்கே வந்துருக்கு இந்த பாயில்டுன்ற வேர்டு. இப்போ நாம் இந்த சென்டென்ஸை என்ன செய்யணும், அங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதணும். அதே மாதிரி இது எல்லாமே கண்டுபிடிச்சி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஆன்சர் வந்து எழுதியிருக்கிறோம். டேக் ஒன் ஸ்க்ரீன்ஷாட். அதே மாதிரி இங்கே வந்து ரேணு இஸ் அன் ஹானஸ்ட் கேல்னு இருக்காங்க. ப்ரௌன் கலரில் இருக்கிறது ஹானஸ்ட்டு. இந்த ஸ்டோரியில் எங்கே ஹானஸ்ட் வருதுன்னா இங்கே லாஸ்ட்டில் வரும். அனி வாஸ் ஹானஸ்ட் அப்படின்னு வரும். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதியிருக்கிறோம். ஸோ இதோட யூனிட் 1 வந்து நமக்கு கவர் ஆகுது. லாஸ்ட்டில் வந்து மை ஜேர்னல் இருக்குது. இது வந்து ஒரு சிம்பிளான ஆக்டிவிட்டி தான். இங்கே வந்து ஐஎம் மித்ரன் இருக்கு இல்லையா, இந்த மித்ரன் எடுத்துகிட்டு உங்களோட பேரை நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் பையனாக இருந்தால் இந்த பாய் அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் பொண்ணாக இருந்தால் இங்கே என்ன வரும், கேல்னு வரும். மீதி எல்லாமே அப்படியே நம்ம என்ன செய்யலாம், அந்த லைன்ஸில் அழகாக காப்பி பண்ணிக்கலாம். இது வந்து மை ஜேர்னல் எழுதுறதுக்கான இது. ஸோ ஓரளவு யூனிட் 1 வந்து ஆன்சர்ஸ் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.